நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய தியானத்திற்காய் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாய் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26 28 வசனம் முடிய எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26 28 யாராவது வாசிக்கிறீங்களா? எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அகமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிச்சீங்களா? இந்த வசனத்தை நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம். தேவன் பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாய் நம்ம எப்படி பலவீனர்கள் பலவானாய் மாறுகிறது என்று சொல்லி நம்ம இந்த நாளில ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. மேக் அ வெரி க்ளோஸ். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து பாருங்க. இந்த வசனத்துல 27வது வசனம் கூறுகிறது, தேவன் உலகத்தில் எதை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எனக்கு அப்பவே டவுட் இருந்தது இந்த சர்ச்சுக்கு வரும்போது அப்படின்றீங்க. சிலர் பார்த்தா அப்படிதான் நமக்கு தோணுது அப்படின்றீங்க டக்குன்னு. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்துல இருக்கிறவங்க அப்படி அவங்க உலகத்தின் பார்வையில் அவர்கள் ஃபூலிஷ் பீப்புளா தெரிஞ்சவங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. 27 தொடர்ந்து பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட். 2வது, தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். வீக் பீப்புளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 3வது, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 4வது, உலகத்தின் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 5வது, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 5 வகையான ஜனங்களை குறித்து வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இது ஏன் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதை நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தினுடைய பார்வையில அப்படி யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே பெஸ்ட் தான் வேணும். எதை எடுத்தாலும் பெஸ்ட் தான் வேணும். எதை எடுத்தாலும் குறைவுள்ளதை யாருமே தெரிந்துக்கணும். ஒரு 10 பொருள் வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டே இருக்குதுன்னா ஒரு போறோம், எல்லா ஃப்ரூட்டையும் தொட்டு தொட்டு பார்க்குறோம். நம்ம நசுக்கிறதுலேயே அது உடஞ்சிரும். அந்த ஃப்ரூட் எல்லாம் அத்தனை தடவை தொட்டு தொட்டு பார்த்து கடைசியில் அதுல எது மேன்மையா இருக்குதோ, அதுல எது அழகா இருக்குதோ, அதுல எது நல்ல கலரா இருக்குதோ. மேங்கோன்னா அது நல்ல எல்லோவா, ஒரு மாதிரி எல்லோல இருந்தா அது நமக்கு ஒரு ஆசை. ஒரு ஆப்பிள்னா அது ஒரு கலர்ல, அதுல ஒரு ஓட்டை இருக்கக்கூடாது, அதுல நசுங்கி இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் நல்லா தொட்டா ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பதமா இருக்கணும். எல்லாத்துக்கும் நல்ல மேன்மையான விஷயங்களை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் தேடி வருகிற ஜனங்களோ வேதம் கூறுகிறது, அவைகள் பைத்தியமானவைகளை ஆண்டவர் தேடி வருகிறார். பலவீனமானவைகளை ஆண்டவர் தேடி வருகிறார். அற்பமா எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். உலகத்தின் இழிவானவைகளை ஆண்டவர் தேடி வருகிறார். இல்லாதவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல எவன் சிறியவனா இருக்கிறானோ அவன் பரலோகத்திலே ஆண்டவர் பெரியவனா இருப்பான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை எண்ணமே வித்தியாசம். நீங்க எந்த ஒரு
கடவுள் குரு என்று சொல்லி போனாலும் வரிசையில நல்ல டிக்கெட் போட்டவங்கள தான் முதல்ல உட்கார வச்சிருப்பாங்க. பெரிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் கூறுகிறது ஆண்டவர் யாரை தேடி வந்திருக்கிறாரு? உலகத்தின் பார்வையில முட்டாள்னு நினைச்சவங்கள ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இவெல்லாம் வேஸ்ட் ஃபெல்லோ நினைச்சவங்கள ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்கள ஆண்டவரே தேடி வந்து அவர்களை கூட்டி சென்ற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நாம இங்க ஆராதிக்கிறோம். ஆமென். ஏதோ காசுக்காகவோ பணத்திற்காகவோ நம்ம கொடுக்க போகிற எதுக்காகவோ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. நம்மளை தெரிந்து கொள்ளும் போதே உலகத்துல நம்மளை தள்ளினவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் என்று சொல்லி நினைக்கப்பட்டவர். அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கூட மாட்டாங்க, ஒரு முன்ன கூட கூட மாட்டாங்க, சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் சாதாரணமா போட்டு போனோம்னா முன்ன கூட மாட்டாங்க. இல்ல சில நேரத்துல இவங்க என் பிரதர், இவங்க என் சிஸ்டர்னு கூட அறிமுகப்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்படி நல்ல தேவனாயிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறார்? எதனால இவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார் என்பதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கோ நாம தெரிந்து கொள்ளப்படும் போது பலவீனர்களா இருந்தோம். ஆனா அப்படியே பலவீனர்களா இருக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா. பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பலவானாய் மாற்றும்படிக்காய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். தரித்திரர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவர் எப்படி ஒரு மனுஷனை பலவீனத்திலிருந்து பலமானாய் மாற்றுகிறார்? இப்ப எல்லாத்துலயும் பலவீனம் இருக்கும், நமக்கு குறைவு இருக்கும். அவனுடைய பொருளாதாரத்துல குறைவு இருக்கும், சரீரத்துல குறைவு இருக்கும், வீட்டுல குறைவு இருக்கும், நம்முடைய வேலை ஸ்தலங்களில குறைவு நிறைய இடங்கள்ல இருக்கும், பலவீனங்கள் நிறைய இடத்துல இருக்கும், வீக் திங்ஸ் நிறைய இடத்துல, எல்லாமே நல்லா இருக்கும். அதுல ஆனா ஒரு சில காரியங்கள் வீக்காய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நல்லா ஆராதிப்போம், நிறைய காரியங்களை செய்வோம், ஆனா சில காரியத்துல நம்ம வீக்காய் நம்ம இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து நம்மளை பலவானாய் மாற்றும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சோ முதலாவதாய் சங்கீத புஸ்தகத்துல 32வது அதிகாரத்துல 3 5 வசனங்களை எடுத்து வாசிங்க. முதலாவது, ஆண்டவர் எந்த பலவீனத்திலிருந்து நம்மளை மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி பாருங்க. சங்கீதம் 32 3-5. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது குறிக்கப்படுகிற ஒரு பலவீனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல வறண்டு போயிற்று என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு விதமான பலவீனத்தை குறித்து வேதம் கூறுகிறது. இந்த பலவீனம் பாவம் செய்கிறதுனால வருகிற ஒரு பலவீனம். அல்லேலூயா. இந்த பலவீனம் ஒரு மனுஷனுக்குள்ளே அவனுடைய ஆத்மாவையும் பாதிக்குது, அவனுடைய சரீரத்தையும் பாதிக்குது. அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தையும் பாதிக்குது, அவனுடைய பிள்ளைகளையும் பாதிக்குது. நம்ம செய்கிற அந்த பாவம் அதை அடக்கி வைக்கிறதுனாலதான் இங்க இந்த பிரச்சனை வருதான். பிரச்சனை பாவம் செய்யறது ஒரு பக்கம், பாவத்தினால விளைவுகள் இருக்குது. அந்த பாவத்தை அடக்கி வைக்கிறதுனால, புரியுதுல, அதனால வந்த ஒரு பிரச்சனையா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எவ்வளவுக்கு இந்த பாவம் சரீரத்திலே இருதயத்திலே அடக்கி வைக்க மட்டும் அது பலவீனத்தை உண்டு பண்ணும், அது குறைவை உண்டு பண்ணும். அந்த பாவம் மனுஷனுக்குள்ளே நிலைத்திருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள வறட்சியை உண்டு பண்ணும். அவனால ஒன்றும் செய்ய முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியாது.
எதுவுமே பண்ண முடியாத, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, வறட்சியான ஒரு நிலை காணப்படும். அதற்கு காரணம் பாவம் உள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் விஷயம். பாவம் அடக்கி வைக்கிற அந்த இதை இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்குள்ளே குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து கூட நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். தாவீதும் பத்சேபாவையும் குறித்து நாம பார்க்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 9 - 14 வசனம் முடிய நீங்க வாசித்து அநேக முறை நம்ம வாசித்து இருக்கிறோம். இதுல நாதான் தீர்க்கதரிசி தாவீது பாவத்தை அடக்கி வைத்திருக்கிறதை நாதான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? பாவம் செய்து ஒரு பக்கம், அதை அறிக்கை செய்திருந்தனா உனக்கு விடுதலை ஏற்பட்டிருக்கலாம். மேபி அதை நீ உள்ளுக்குள்ளேயே நீ அடக்கி வச்சதுனால உனக்குள்ள என்ன ஆயிருக்குது? அங்க வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கும் போது, நீ முதலாவது பத்சேபாவினுடைய புருஷனை நீ கொண்டிருக்கிற, ஒரு மர்டரரா மாறி இருக்கிற, நீ கொலை செய்கிறவனாய் மாறி இருக்கிற. உன் நிமித்தம் அந்த பிள்ளை இறந்து போயிருக்கிறது என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உன் நிமித்தம் உன் குடும்பத்துல ஒரு குழப்பம் ஏற்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உன் நிமித்தம் உன் மகன் உனக்கு விரோதமாய் எழும்புவான். அந்த மகனே தாவீதை விரட்டி அடிக்கிறான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? உலகத்துல நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வீட்டுக்குள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள பிள்ளைகள் தகப்பனை விரட்டி அடிக்கிற ஒரு சூழ்நிலை, வேட்டையாடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் தாவீதாய் காணப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதிலே 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 5 - 8 வசனம் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் 16 5 - 8 வசனங்கள். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதுடைய ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சவுலுடைய வம்சத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், அவனுடைய கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் தாவீதை சபிக்கிறான். எப்படி சொல்லி? பேலியாளின் மனுஷனே என்று சொல்லி தாவீதை சபிக்கிறான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை பேலியாளின் மகனே என்று சொல்லி, மனுஷனே என்று சொல்லி, அது ஒரு அருவருப்பான ஒரு கடவுளின் பெயரை சொல்லி அவனை சபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த பாவத்தை அவன் அடக்கி வைத்ததுனால அவனுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை. அவன் செய்த காரியத்தினால் அவனுக்கு மாத்திரம் பிரச்சனை, அவனுடைய பிள்ளைக்கு, அவனுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையாய் மாறிற்று. அவனுடைய சொந்த குமாரனே அவனை வேட்டையாடுகிற ஒரு சூழ்நிலையாய் மாறிற்று. சவுலினுடைய கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் தாவீதை சபிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு தாவீதாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்தை அடக்கி வைக்கிற நேரத்துல குடும்பத்திலையும் அநேக விதமான கஷ்டங்கள், நெருக்கங்களை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. குழப்பங்களை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுது அந்த பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அடக்கி வைக்கிறவன் என்ன அடைய மாட்டான்? அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு தான் ஆண்டவர் வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ பாருங்க, ஒரு பாவத்தை அடக்கி வைக்கிறதுனால குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறது. இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது பாவத்தை அடக்கி வைத்ததுனால அவனுடைய சரீரத்திலேயும் ஆண்டவர் நோய் வந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
38 வருஷமாய் ஒருவன் முடவனாய் இருக்கிறான். யோவான் 5வது அதிகாரத்திலே 14வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முடவன் 38 வருஷமாய் ஒரே இடத்துல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் காணப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துறாரு, அவனுக்கு விடுதலையை கொடுத்துறாரு. அவன் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவன் விடுதலையை பெற்றுக் கொள்கிறான். 14வது வசனம் என்ன கூறுகிறது? யோவான் 5:14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. பாருங்க, சில பலவீனங்கள் நம்ம ஈஸியா சொல்ல முடியும். சிலர் பாருங்க, நல்ல குடிப்பழக்கம் இருக்கும், அதற்கு அந்த பாவத்திற்கான விளைவுகள் சரீரத்துல வெளிப்படும். நல்ல ஸ்மோக் பண்ற ஹாபிட்ஸ் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடுகளை நம்ம சரீரத்துல ஆர்கன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். எல்லா வியாதிகளும் அப்படி கிடையாது. ஆனா ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிறாரு, நீ திரும்ப போய் பாவம் செய்யாத. ஏற்கனவே 38 வருஷம் உனக்கு இந்த பிரச்சனை இருந்ததற்குரிய காரணமே நீ செய்த அந்த பாவம் தான். அந்த பாவத்தின் விளைவினால உன்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் நீ போய் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அதை அடக்கி வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய சரீரத்திலே, நம்மளுடைய குடும்பங்களிலே நாம இருக்கிறோம். நாம பாவத்தை அடக்கி வைத்திருக்கிறோம்னா இல்ல அறிக்கை செய்திருக்கிறோமா? அல்லேலூயா. அறிக்கை செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா பாவங்களுக்கும் ஒரு விளைவு இருக்கு பிரியமானவர்களே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், every thought, every word that we ever spoke, we have to give an account to the Almighty God. Hallelujah. There is no sin without consequences. Hallelujah. இந்த உலகத்துல வேணா அந்த பாவங்களுக்கு கான்சிக்வென்ஸ் இல்லாம நம்ம கடந்து போயிடலாம். But every sin will have a consequence in the kingdom of God. Hallelujah. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம போகும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்மளுடைய சரீரத்திற்கும் ஒரு விடுதலை, நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சரீரத்துல விடுதலை வேண்டும், எத்தனை பேர் குடும்பத்துல விடுதலை வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக குடும்பம் ஏன் பாதிக்கப்படணும்? பிள்ளைகள் ஏன் பாதிக்கப்படணும்? சுற்றி இருக்கிற உறவுகள் ஏன் பாதிக்கப்படணும்? இன்றைக்கு நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினீங்க என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சரீரத்திற்கும் சுகத்தை தருவார், உங்களுடைய வீடுக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பலவீனம் மாறும். உங்களுடைய சரீரத்தில் அடக்கி வைத்ததுனால வந்த ஒரு பலவீனம், அது இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. All that you have to do is confess your sin, repent of your sins and come and trust the Almighty God. Hallelujah. You have to accept Jesus in your heart. As long as you have sin inside your heart, you will never prosper in your life. That is what the word of God tells us. Hallelujah. We will never prosper. We will never prosper in our life. That is what the word of God tells us. Hallelujah. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க. ஓ, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி பண்றாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க. நோ, யூ லுக் அட் தி வேர்ட் ஆஃப் காட். தேவன் உங்களிடத்துல என்ன பேசுகிறார்? என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள எழும்பணும். நீங்க மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. அவங்க தேவனுக்கு அவங்க கடைசியில ஒப்புவிப்பாங்க கணக்க. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நீங்க அங்க போய் சொல்ல முடியுமா? ஓ, அவங்கெல்லாம் பண்ணாமலே போயிட்டாங்க, அதனாலதான் நானும் பண்ணாமலே போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டாங்க, நானும் அதனால தான் மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அப்படியா? சரி, அவங்களோட போ.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவாரு. நீ யாரை பின்பற்றினியோ அவங்க பின்னாடியே பின்பற்றிப்போ. அவங்க எங்க போறாங்களோ அங்கேயே நீனும் போ. The blind will lead the blind and both will fall into the pit. Hallelujah. இன்னொரு குருடனை வழிகாட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க போய் எங்க முடியும்னே தெரியாது கதை. ஆமென். சோ அப்படியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய விடுதலைக்கான வழிகளை, நம்முடைய பலவீனத்தை மாற்றும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில உங்களுடைய சரீரத்திலேயே குடும்பத்திலே ஒரு குறைவு இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது, ஒரு வறட்சி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உணர்கிறீங்க. இன்றைக்கு நீங்க அதை மாற்றிக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. Today is the day for change. Today is the day for a miracle in your life. Today is the day for God's hand to come upon you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணும். அது இன்னொரு விஷயம். ஹல்லேலூயா. எப்படி நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது? நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவருக்கு மகிமை உண்டு பண்ணுகிற வழி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாய் ஏசாயா புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல 29 இருந்து 31 வசனங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். எப்படி நம்மளுடைய பலவீனத்தை மாற்றுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40 29 இருந்து 31. யாராவது ஒருத்தர் வேகமாய் வாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஏரியால இன்னைக்கு வீக்னஸ் இருக்குது, அதை ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலியமாய், கர்த்தருக்கு காத்திருக்கிறதன் மூலியமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு கழுகை குறித்து வேதத்துல இந்த பகுதியில கழுகை போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அந்த கழுகை பார்க்கும்போது 70 வருஷம் வாழுமா. 70 வருஷம் வாழுமா. அது 70 வருஷம் வாழும் பொழுது அதனுடைய மூக்கு, அதை எதை கொத்தி கொத்தி சாப்பிடுதோ அந்த மூக்கு வந்து உடஞ்சிருக்குமோ ஏதோ ஆயிருமா, அது ஷார்ப்னஸ் போயிருமா. அது அப்புறம் பார்த்தா அதனுடைய கிளாஸ், அது எதை வச்சு பிடிக்குதோ அதனுடைய அந்த ஷார்ப்னஸும் போயிருமா அதுக்கு. அப்புறம் அந்த ஃபெதர்ஸும் வந்து என்ன ஆயிருமா, பழசாயி இந்த ஒரு மாதிரி திக்காயி ஒரு மாதிரி ஆயிருமா. ஸோ இதனால என்னன்னா, அதனால வேட்டையாட முடியாதான், அதனால போய் ஒரு பொருளை பிடிக்க முடியாதான். அது என்ன பண்ணுமா, போய் மலை உச்சிக்கு போயிட்டு அங்க ஒரு 100 நாள் அது வந்து வெறுமென்னா அதோட மூக்கை வச்சு அந்த மூக்கை வந்து உடைக்குமா, கல்லில் அடிச்சு 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 உடைக்குமா. அப்பதான் புது மூக்கு வருமா. அந்த புது மூக்கு வந்த உடனே அந்த காலில் இருக்கிற அந்த நெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமோ அதை பிடுங்கி எடுத்துருமா. எடுத்து அப்பதான் அந்த புது நெயில்ஸ் வருமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புது வாய் வந்ததுனால அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு 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 போட்டு புது ரெக்கைய அது கொண்டு வருமா. இது அந்த கழுகுக்குள்ள. அதனால தான் அந்த 70 வருஷம் வாழுது. ஹல்லேலூயா. 70 வருஷம் வாழணும்னா என்ன பண்ணணும், நம்மளும் போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது புது பலனை நாமளும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கழுகுகளை போல மறுபடியும் செட்டைகளை விரித்து எழும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில குறைவு ஏற்பட்டு இருக்கிறது, அதற்காய் நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்து நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய ஒரு பலசாலியாய் அவன் காணப்பட்டான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனா ஒரு நாள் ஒண்ணு வந்தது, அவனுடைய வாழ்க்கையில எல்லா பலத்தையும் இழந்து ஒரு குருடனாய் பிலிஸ்தியர் கையில பிடிபட்டு அவன் கிடந்தான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் அவனால வந்து அவனுக்கு அவமானம், அவனால் அவன் குடும்பத்திற்கு அவமானம், அவனால் அவனுடைய சரீரத்துல பாதிப்பு, அவனால இஸ்ரவேலுக்கு அவமானம், நிந்தை, அவன் நிமித்தமாக தேவனுக்கு வெட்கம் உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அவன் நிமித்தமாக ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தை இழந்ததுனால, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பலவீனமா இருந்ததுனால பாருங்க எவ்வளவு பேருக்கு அது ஒரு வெட்கத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது. ஒரு மனுஷன் வீக்கா இருக்கிறதுனால, ஒரு மனுஷன் ஒழுங்கின்மையா இருக்கிறதுனால அது பல
கட்டங்களிலே அது தேவனுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல 28 30 வசனத்தை எடுத்தோம், வாசிங்க. நியாயாதிபதிகள் 16, Judges 16:28 to 30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. ஆமென். இந்த 28 வசனம் என்ன கூறுகிறது? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு நீ இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனிடத்துல எந்த ஏரியால அவருடைய சரீரத்துல ஏற்பட்ட பலவீனம், அதனால என்ன ஆயிடுச்சு, அவனால ஒண்ணுமே ஜெயிக்க முடியல, ஒண்ணுமே ஜெயம் கொள்ள முடியல. அப்படியான ஒரு கட்டப்பட்ட ஒரு இடத்துல அவன் காணப்படுகிறான். காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நம்ம கட்டப்பட்டு நிற்கிறோம் பிரியமானவர்களே? ஜெபிக்க முடியாது உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆராதிக்க முடியாது, கர்த்தருக்காய் ஒன்று செய்ய முடியாமல் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? நாம சிம்சோனை போல, ஆண்டவரே இந்த ஒரு விசையை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தேவையான பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஏரியால வீக்கா இருக்கிறீங்க இன்னைக்கு? அது சரீரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஆனா ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு பலனாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. God changed his weakness into strength. அல்லேலூயா. அவன் அதை வைத்து எதிரிகளை அவன் வீழ்த்தினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது சொன்னாரு, என்ன சொல்லி ஜெபித்தார் அவரு? அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. அதற்காக தான் ஜெபிக்க சொல்றாரு. இந்த மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. ஆவியில உற்சாகம் இருக்குது, ஆவியில அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், ஆண்டவருக்கு அங்க போகணும், இங்க பண்ணணும், அந்த ஊழியம் செய்யணும், இந்த ஊழியம் செய்யணும், எல்லாம் இருக்குது. மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் நீங்க விழித்திருந்து அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அப்படியா நம்ம பாவத்தை மேற்கொள்ளுகிறதா இருக்கலாம், எந்தலையோ நீங்க கட்டப்பட்டு இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். ரிப்பீட்டடா சேம் ப்ராப்ளம், சேம் பிளேஸ், சேம் பாண்டேஜ், சேம் யோக். You are not able to come out of it. Why are you not able to come out of it? It is because you need the strength of the Almighty God. தேவன் உங்களுக்கு பலத்தை, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீங்களோ ஆண்டவர் அங்க பலத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனை பாருங்க, ஞானத்திலே குறைவுள்ளவனாய் காணப்பட்டான். ஞானத்திலே குறைவுள்ள, அவங்க அப்பா நல்ல ஒரு ரொம்ப எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன, தள்ளப்பட்டவன ஆண்டவர் தெரிந்து அபிஷேகம் பண்ணி அவன் பல அந்த ஆடுகளை மேய்த்து சிங்கத்தை ஜெயித்து கோலியாத்தை ஜெயித்து எத்தனையோ யுத்தங்களை செய்து எத்தனையோ ராஜாவினுடைய எதிர்ப்பெல்லாம் சந்தித்து இப்படி எல்லாத்தையும் சந்தித்து வளர்ந்து அவன் எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டதுனால அவனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா இங்க சாலமோனு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. நீங்க உங்க லைஃப்லயே நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்களா? மேபி தெரியல. ஆனா உங்க பிள்ளைங்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுதுங்களா?
எதை பேர் சொல்ல முடியும்? ஆமா, என்ன மாதிரியே என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுது. இல்லை, கரெக்டா? நீங்க மாட்டு வண்டியில போயிருப்பீங்க, உங்க பிள்ளைங்க இன்னைக்கு சொகுசு கார்ல போகுது. ஹல்லேலூயா. நீங்க பஸ்ல தொங்கிட்டு போயிருந்திருப்பீங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க பஸ் வாங்குற அளவுக்கு காசு வச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாடகை வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருந்திருப்போம், ரெண்டு ரூம் தான் இருந்திருக்கும். ஆனா உங்க பிள்ளைங்களா வீடுகள் வாங்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 1க்கு 2 கூட வாங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கா, உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாலமோன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வளர்றாரு. அதனால அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின ஒரு சாம்ராஜ்யம், எங்க அப்பா அநேக துன்பத்தைப்பட்டு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாரு, இவ்வளவு பெரிய வண்டியை வாங்கினாரு, இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் பண்ணி வைத்தாரு எங்க அப்பா. இப்ப எனக்கு ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல உட்காரக்கூடிய, அதை நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல என்னை கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு உடனே ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு யோசனை வந்துருச்சு, எனக்கு ஞானம் இல்லையே. தாவீது இவ்வளவு கஷ்டப்பட்டு, எங்க அப்பா கஷ்டப்பட்டு அவர் ஞானத்தை பெற்றா, எனக்கு சுத்தமா ஞானம் இல்லை. போருக்கே போனதில்லை, நான் போயிருந்தா தானே எனக்கு ஞானம் வரும், கஷ்டப்பட்டிருந்தா தானே எனக்கு ஞானம் வரும், கஷ்டமே பட்டதில்லை. ஞானத்திலே குறைவுள்ளவனாய் சாலமோன் காணப்பட்டதுனால அவர் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாலமோன் கேட்ட ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தையும் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தாவீதை காட்டிலும் அதிகமாய் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த பகுதியா இருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, எந்த பகுதியில உங்களுக்கு வீக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சாலமோனை போல வேலை செய்கிற இடத்துல, எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, I don't know how to do this thing like Solomon. God will give you wisdom also. Hallelujah. தேவன் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலவானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. So ஆண்டவரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றுவார். எந்தெந்த பகுதியில ஃபெயிலியர் நீங்க நினைச்சீங்களோ, எந்தெந்த பகுதியில லாஸ் நினைச்சீங்களோ, எந்தெந்த பகுதியில நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்தந்த பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரிடத்துல. ஜெபிக்காம ஆண்டவரிடத்துல இருந்து ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட ஆராதனையில ஹர்ஷான் கூட சொன்னாங்க, without asking you will not get anything from God. There's a time, ஒரு குழந்தைக்கு குழந்தையாக பேச முடியாது. There was a time the mother father took care of you. அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு அப்படியே வாயில எல்லாரும் எனக்கு ஊட்டி விடணும். இன்னைக்கும் ஊட்டுறாங்க சில இடங்கள்ல, ஏதாவது சில இடங்கள்ல வாசிக்கும் போது சொல்றாங்க, இன்னைக்கும் என் மகனுக்கு நான் தான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் சொல்றாங்க. வளர்ந்து அவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, ஆனாலும் அவங்க அம்மா தான் ஊட்டி விடுறாங்களாம். ஆமென். சோ அப்படியே நம்ம அந்த நிலையிலே நம்ம இருக்கக்கூடாது. Now it's time to ask. ஆண்டவரிடத்துல கேட்கிற நேரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்ளுகிற அனுபவம் காணப்படணும். மூன்றாவதாய் சங்கீதம் 119 28வது வசனம். சங்கீதம் 119 28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி வேதவர் strengthen me with your word. உம்முடைய வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையினால எப்படி பலன் வருகிறது? வார்த்தையினால எப்படி பலன் வருகிறது? எப்படி மாற்றம் வருகிறது? அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் மறுரூபமாகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சிந்தனைகள் மாறணும்னா எப்படி மாறும்? அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான், அந்த புக்கை வாசிக்கும் பொழுதுதான், ஓ இது இப்படியா, ஓ அது அப்படியா அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை ஒண்ணுமே வாசிக்காம ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிந்தனை மாறணும்னா, உன்னுடைய எண்ணங்கள் மாறணும்னா, you have to read God's word, without which nothing will change.
ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம வாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும். we receive everything from this world, but in order for us to change our mind we need God's word. Hallelujah. Renew your mind, the word of God tells us, through God's word. ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாற்றப்பட முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாசிக்காம கடந்து போகும் பொழுது மாற்றங்களை பார்க்க முடியாது, முன்னேற்றங்களை பார்க்கணும். வீழ்ச்சிகளுக்கு நேராக நம்ம கடந்து போய் கொண்டிருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல எப்படி நாம முன்னேற்றத்திற்குள்ள போகிறது என்று சொல்லி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வேதம் கூறுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Prevention is better than cure. ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்பதாகவே நாம தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைக்குள்ள போய் ஒரு கஷ்டம் பொய் சொல்லக்கூடாதுன்றார் ஆண்டவர். பொய்யை சொல்றது, அப்புறம் அவருடைய கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறது. ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்றாரு, அந்த இடத்துக்கு தான் போவேன்னு சொல்லி போகும் பொழுது அங்க சில பிரச்சனைகள். ஒரு காரியத்தை செய்யாதன்றாரு, செஞ்சினா அம்மா உனக்கு பிரச்சனைன்றாரு, ஆனாலும் நம்ம அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அது நமக்கு வேதனையை தான் உண்டாக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த நாளில வேதம் கூறுகிறது, அவருடைய வார்த்தையினாலே அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை காத்துக் கொள்வானா? அவருடைய வார்த்தையினாலே, through God's word you can protect yourself from problems. Hallelujah. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோசேப்பு ஒரு தூர தேசத்துல இருக்கிறாரு. நித்தமும் அந்த போத்திபாரனுடைய மனைவி எப்படியாவது இவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனாலும் யோசேப்பு, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலிருந்து ஓடியே வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு அவன் ஓடி வந்துட்டான். இன்னைக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அந்த இடம் வேலை செய்யற இடம் சரியில்லாத இடம்னு தெரியுது, நம்ம செய்கிற தொழில தவறு இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம யோசேப்பை போல நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அப்படியா நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வார்த்தையினாலே நம்மளை காத்து கொள்ள முடியும், வார்த்தையினாலே விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஒரே ஒரு கடைசி காரியமாய் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 3:16-17. நீங்கள் வாசிங்க. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. போதும் சிஸ்டர். இங்க 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. How do you get strength to overcome weakness? Through God's Spirit. Hallelujah. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. அப்ப எதற்கு பலன்? எதற்கு பலன்? எதற்கு திருப்பி அடிக்கிறதுக்கா பலன்? முதல்ல அடியை வாங்கிக்கிறதுக்கும் பலன் தேவை. கரெக்டா? பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு பலன் தேவை, நம்ம பாவம் செய்யாது இருக்கிறதற்கு பலன் தேவை. யாராவது நம்மளை அடிச்சாங்கனாலும் என்ன பண்ணணும்? வாங்கி ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்றார். எப்படி காட்ட முடியும்? உள்ளுக்குள்ள பலன் இல்லைன்னா நம்மளால காட்ட முடியாது. திருப்பி எப்போ அடிப்போன்னு வெயிட் பண்ணிட்டு கிடப்போம் நம்ம. அப்போ விட்டுருவோம், அந்த நேரத்தில் விட்டுருவோம், வச்சு அப்புறமா இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆமென். அப்படியான எண்ணங்கள் நமக்குள்ளே வருதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை.
யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க உடனே நம்ம வந்து அவங்கள உடனே அந்த டைம்லேயே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த டைம்லேயே ஏதாவது ஒன்று சொல்லிடணும், அப்பதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. ஆவியின் நடத்துதல் கிடையாது அது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னா மைக் டைசன் மாதிரி இருக்கணும். நம்ம எவ்வளோ அடி கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? வாங்கணும். அடி கொடுக்கறதுக்கு மாத்திரம் மைக் டைசன், அடியை வாங்குறதுக்கு மைக் டைசன் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆவியில மைக் டைசனா மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ குழப்பங்கள் வரும், எத்தனையோ விதமான தேவைகள் வரும். ஆனா அவைகளின் மத்தியில நம்ம பலவானாய் நிற்க வேண்டும் என்றால், அந்த பலவீனங்களை எல்லாம் மேற்கொள்ளணும் என்றால் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். அப்பதான் நம்மளால அதை மேற்கொள்ள முடியும். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறைகிறாரோ மாம்சம் வெளிப்படும். புரியுதுல? மாம்சம் எப்ப வெளிப்படும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாம்சம் வெளிப்படாது. மாம்சம் அடக்கி ஆளப்படும். மாம்சம் வெளிப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள குறைகிறாரு. ஜெபம் நமக்குள்ளே குறைகிறது, வேத வாசிப்பு நமக்குள்ளே குறைகிறது. ஹல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுவோம் என்று சொல்லி வேதம் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:13 நானே வாசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படி நம்மளுடைய சரீரத்தின் செய்கைகளை எப்படி அழிக்கிறது? எப்படி அழிக்கிறது? இருக்கிறீங்களா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்மளுடைய சரீரத்தின் செய்கைகள், கோபங்கள், எரிச்சல்கள், பகை உணர்ச்சிகள், வாக்குவாதங்கள், நமக்குள்ள சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும்னா வேதம் கூறுகிறது ஆவியானவரினால மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஓங்கி இருக்கும் பொழுது சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படும். ஆவியானவர் குறைந்திருக்கும் போது சரீரத்தின் செய்கைகள் அதிகமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவராய் காணப்படணும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பேதுரு அந்த அப்போஸ்தலர் 2:38 இதை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் எப்போ உள்ள வருவாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே இந்த தேவனுடைய பந்திக்காய் நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you. எல்லாரும் கண்களை மூடலாம்.